கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது நீ மட்டும் வாழ்றதுக்காக படைத்த படைப்பு இல்ல. உன் மூலியமா அநேகர் வாழ போறாங்க கர்த்தர். உன் செழிப்பின் மூலியமா அநேகர் உன்னை தேடி வர போறாங்க கர்த்தர். ஆமென். அநேகருக்கு வாழ்வை கொடுக்கிறது கிறிஸ்துவம். ஆமென். கிறிஸ்து ஒருவர் இந்த ஆமென் உனக்காக வாழ்வு கொடுத்தார். நீ இந்த உலகத்துக்கே வாழ்வு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். உயிரை எதுக்காக கொடுத்தார்? எல்லாம் வாழ வைக்கிறதுக்காக. நாம மட்டும் ஜெபம் பண்ணி நாம மட்டும் வாழ்றதுக்கு அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஆமென். எல்லாம் நல்லா இருக்கணும், நாடே நல்லா இருக்கணும் தான் ஆண்டவருடைய எண்ணம். உன் மூலியமா இந்த நாடே ஆமென் உருப்படுகிறார் கர்த்தர். ஹalleluya. ஆமென். எழுப்புறதுன்னா அதுக்கு பேர் தான் எழுப்புறது. உன்னை பெரியாளாக்கி வச்சிருக்கிறேன். ஆமென். ஆக்குறதுக்கு நீ இப்ப என்ன செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க? ஹalleluya. தனிச்சமா நம்ம பண்ணிட்டு இருக்கல. தனிச்சமா இல்ல. ஆமென். இந்த உலகத்துக்கே ஜெப ஆமென் ஜெபித்து இந்த உலகத்தை செழிப்பாய் மாற்றுகிறவன் தான் ஆமென் கிறிஸ்துவர். ஹalleluya. அதை தான் கர்த்தர் ஒண்ணா வச்சு படைச்சிருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் பூரணமான ஜோதியின் பிதாவிடத்தில் இருந்து ஆமென் இறங்கி வருகிறார். அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆமென். கொடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கிறவங்க 5000 பேர் வந்தாங்க. அதுல எத்தனை பேர் பாவிகள் இருப்பாங்க? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கிறார். ஆனா அந்த 5000 பேருக்கு போஷிச்சாங்க, சாப்பாடு கொடுத்து. ஆண்டவர் அந்த இடத்துல அவன் பாவத்தை பார்க்கல, அவன் பசியை பார்க்கல. உன் மூலியமா இந்த உலகத்தினுடைய அநேக ஏழைகளுடைய பசியை ஆற்றுகிறவனாய் கர்த்தருடைய மாற்றம் போகிறான். கொடுக்கிறவனாய் மாற்ற போகிறான். அநேகருக்கு அவன் வயிறார சாப்பாடு போடுகிறவனாய் மாற்ற போடுகிறான். ஹalleluya. ஆமென். அநேக முதியோர் இல்லங்கள்லாம் பாருங்க, அப்பா அம்மா பிள்ளைகளை கை பிடிக்க பாருங்க. அப்பா அம்மாவோட என்ன செய்யற இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. ஹalleluya. ஆமென். அனாதையா இருக்கிற கைவிடப்பட்ட எத்தனை அநாத குழந்தைங்க, அப்பா இல்லாம அம்மா இல்லாம கை இல்லாம கால் இல்லாம. ஹalleluya. அவங்கெல்லாம் ஆமென் கடவுள் இருந்தா எங்களுக்கு நல்லாவே இருப்ப எல்லா கடவுளையும் கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க. ஆமென். ஆமென். நீ போய் உதவி செய்வது உன்னை கடவுளா பார்ப்பாங்க. அதுக்காக தான் உன்னை படைச்சு வச்சிருக்கேன். ஆமென். இதை காட்டிலும் பெரிய காரியங்களை சொல்ல இதுதாங்க கிறிஸ்தவங்கிறது. அடுத்தவனுக்கு உதவுறது. ஆமென். நம்ம சுயநலமாவே வந்துட்டு சுயநலமாவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கை இல்லைங்கிற கருத்து. ஹalleluya. அந்த இடத்துல ஆண்டவருக்கு வேற்றுமை யாரும் வேற்றுமை இல்லை, யாரும் ஒரு மாறுதலும் இல்லைங்கிறாங்க. எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவனாக தான் இருக்கு. அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதான் நம்ம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாங்க. ஹalleluya. ஆமென். சொல்றாரு பாருங்க, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை அவர் சித்தம் கொண்டு அவருடைய படைப்பினவே இப்படிதான் இருக்குன்னு படைச்சிருக்கிறார். அறகுறையான வாழ்க்கை இல்ல. ஆமென். தாழ்ச்சியான வாழ்க்கை இல்ல, வறுமையான வாழ்க்கை இல்ல. அவருடைய சித்தமே அதுதான். சித்தம் கொண்டு படிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை ஆமென் அவருடைய படைப்புகள் உலகத்துல எல்லாத்தையுமே படைச்சார். ஆனா அவருக்காக படைச்சது நீதான். அவர் ஆராதிக்கணும் படைச்சது நீதான். நீங்க நாமக்கல்ல 20 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சொற்ப ஜனங்கள் இங்க உட்கார்ந்திருக்காங்கன்னா ஆமென் அவருக்காக அந்த வார்த்தையை கேட்பதற்காக கொண்டு வந்திருக்கு. அவர் எதுக்காக படைச்சான்னு சொல்றாரு. சிருஷ்டிகளை நாம் முதல் பலன்களால் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தார். அப்ப இந்த உலகத்திலேயே படைப்பிலே விசேஷ
போடுவாங்க போல. கடவுளுக்கு மட்டும் தான் கையை தூக்கி போடுவாங்க. இல்லாட்டி ஒரு பெரிய அதிகாரத்தோட தான் கையை தூக்கி போடுவாங்க. நீ உதவி செஞ்சீனா இந்த உலகமே உனக்கு கையை தூக்கி போட காத்து கொண்டு இருக்கு. ஆமென். உலகமே உனக்கு சரண்டர் அப்படிங்கிற காத்து. ஆமென். ஹalleluya. நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெயிப்பித்தார். உன்னுடைய படைப்பே வசனங்கிற வார்த்தைங்கிற. பாத்தீங்களா? அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுது மரித்தோர்லாம் உயிரோடு இயற்கை காட்டு. ஆமென். இவ்வளவு பெரிய ஆமென் பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய வைரத்தை வச்சுக்கிட்டு ஆமென் இவ்வளவு பெரிய வைடூரியத்தை வச்சுக்கிட்டு ஆமென் ஆமென் ஆண்டவர் சொல்ற சத்திய வசனத்தினாலே ஜெயிப்பித்தார். நீ சொன்னீனா நடக்குங்கிற, நீ சொன்னீனா பலிக்குங்கிற. உன் வார்த்தைக்கு அவ்வளவு பவர், அவ்வளவு பவரா ஆமென் வசனமாவே உன்னை படைச்சிருக்கிறார். வசனத்தினாலே உன்னை ஜெயிப்பித்தேன். ஹalleluya. அதனால தான் சொல்லுங்க நீங்க ஆமென் வசனத்தை அனுப்பி இந்த வீட்டுக்கு சுகத்தை கொடுக்கிறேன். வசனத்தை அனுப்பி இந்த வீட்டுக்கு தரித்திரத்தை துரத்துகிறேன். போகும்போது சொல்லிட்டு போ. ஆமென். வசனத்தை அனுப்பி இந்த வேலையில பிரச்சனை மாற்றுகிறேன். ஆமென். ஹalleluya. எல்லாம் வசனம். வசனமாக நீதான் வசனங்கிறாரு. வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா நீதான் வசனம், நீதான் வார்த்தை, நீதான் அற்புதம். ஹalleluya. நீதான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஹalleluya. நானே வழியிட்டேன். அந்த வழியில வந்துட்டேன். ஆமென். அப்ப நீதான் வெளிச்சம். உன் வெளிச்சத்துல இருள் இருக்காங்க வெளிச்சத்துக்கு வருவாங்கங்கிறாரு. ஹalleluya. அதான் கிறிஸ்து. ஹalleluya. மதம் இல்ல. ஆமென். ஆமென். உன்னை கிறிஸ்து இயேசுவா பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும். உலகத்துல ஒவ்வொருத்தரும் இயேசுவா உன்னை பார்ப்பாங்க. ஹalleluya. அவர் எல்லாருக்கும் பெரிய காரியங்களை செய்யனா ஆமென். உன்னை இயேசுவா எல்லா இடத்துலயும் காமி. ஆமென். உன் பேரை கேட்டாலே இவன் கிறிஸ்து. ஆமென். கிறிஸ்துக்குரியவன். ஆமென். இவன் கால் வைத்தா இந்த இடம் வேலை, இந்த இடம் தொடரும், இந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹalleluya. அப்படி இருக்கு. நிறைய இடத்துல என்ன கூப்பிட்டு இருக்கு. என்னுடைய தங்கச்சியினுடைய வீடு கட்டப்பட்டு இருக்கு திருப்பூர்ல. நிறைய ஆசீர்வாதங்கள் ஆமென். என் குடும்பத்துல என் சொந்த பந்தங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நிறைய பேர் கூப்பிட்டு தான் இருக்காரு. என்னால போகவில்லை. ஒரே ஒரு டைம் வந்து நான் வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஹalleluya. அப்படி பாருங்க. ஹalleluya. ஆமென். நாமளா போயிட்டு என்ன செய்யணும் கேட்கக்கூடாது. இதை கொடுங்க, இதை செய்யணும், அதை செய்யணும். நீங்க நிறைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா போன் போட்டு கேட்பாங்க. ஐயா நான் அடுத்த வாரம் உங்க சர்ச்சுக்கு மெசேஜ் செய்யறேன். ஹalleluya. அடுத்த வாரம் நான் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு எனக்கு ஏதோ ஒரு பகுதியை பத்தி அப்படியே பேசிக்கிட்டு இருக்க வாழ்க்கை அப்படியே உன்னை செய்கிற அற்புதங்களை பார்த்துட்டு உலகமே ஆமென் உலகமே கூப்பிடணும் அப்படிங்கிற கருத்து. ஹalleluya. நாமளே திரும்பி பார்க்கணும், தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும், இந்தியாவை திரும்பி பார்க்கணும். அப்பேற்பட்ட ஊழியக்காரனா விசுவாசிய கர்த்தருடைய தெரிவித்து இருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தைங்கிற கர்த்தர் ஆமென். ஏன்னா அவரே வார்த்தையா இருக்கார். அந்த வார்த்தை உனக்குள்ள வந்து குடி வந்துருச்சு, உன் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஹalleluya. ஆமென். பாடம் எல்லாம் கொடுக்கல. ஆமென். இலவசமாய் பெற்றீங்க, இலவசமாய் கொடுங்க அப்படின்றாங்க. அந்த கிஃப்ட்ங்கிறது காசு கொடுத்து வாங்கி நம்ம வாங்கி அடுத்தவங்களுக்கு இலவசமா கொடுக்கிறது கிஃப்ட். நன்மையான எந்த ஈவு. அப்ப பரலோகத்துல இருந்து எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாமே வந்துகிட்டு இருக்கு, எல்லாமே இறங்கிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து பயன்படுத்துகிறார் கர்த்தர். அந்த நன்மையான எல்லா காரியங்களும் வரங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அந்நிய பாஷையில பேசி கர்த்தரோட பேசி இந்த உலகத்துக்கு என்ன நடக்குது பயன்படுத்துகிறார் கர்த்தர். இறங்கி வந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாள் இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆமென். எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கல, தூதர்கள் பாஷை கிடைக்கல, கர்த்தரோட பேச முடியல, பேசுவேன். ஆமென். ஹalleluya. ஆமென். நீதான் அதை விரும்பணும். ஆமென். அதுக்குள்ள ஆமென் ஃபயரா இருக்கணும். ஆமென். அந்த வாஞ்சியா இருக்கணுங்கிறார். நன்மையான இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆமென். அவர் இறங்குறாருன்னா நீ இடம் கொடுக்கணும், வழிபடணும். கடவுள் இறங்கி வர்றாருன்னா உன் வீட்டுக்குள்ள, உன் சரீரத்துக்குள்ள, உன் நாட்டுக்கு, உன் வாய்க்கு ஆமென் இறங்குறதுக்கு வழி கொடுக்கணுங்க, வழிபடணும். நானே வழிபட்டேன். அந்த வழியில இயேசு இறங்கிட்டு இருக்காரு. ஆமென். அது தடப்படக்கூடாது. இது எப்படி என்னால முடியும்? இது எனக்கு கிடைச்சிடுமா? இன்னைக்கு பேசுவாரு. ஆமென். நீ கர்த்தரோட பரலோகத்தோட பரலோக ராஜ்யத்தோட இன்னையில நீ பேச ஆரம்பிக்கணும். தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள், சொப்பனங்கள் வரது. ஆமென்.
வழியை அடைச்சு வைக்கிறார், வாசலை அடைச்சு வைக்கிறார், கதவை திறந்து வைக்கிறார் கர்த்தர். ஆமென். நானே வழியிட்டார். ஆண்டவர் வரணும்னா திறந்து வைக்கணும். உன் இருதயத்தை திறந்து வைக்கணும், உன் எண்ணங்களை, உன் சிந்தையை திறந்து வைக்கணுங்கிறார். அப்பதான் வர முடியும். ஊட்டி இருந்தா என்ன பண்ண முடியும்? காலிக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமென். இன்னும் நீங்க அந்நிய பாஷை வரங்கள் வல்லமை எல்லாம் செயல்படாம இருக்கிற காரணம் ஊக்கி வச்சிருச்சு. இன்றே இப்பொழுதே நடக்கணும், நடக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தை இப்பொழுது உங்களுக்குள் இப்பொழுது இறங்கி வேலை செய்து இருக்கிறார்கள். பரலோகமே இறங்கி வேலை செய்து இருக்கிறீர்கள். அனைத்து கடவுளே உங்களுக்குள் இறங்கி வேலை செய்கிறீங்க. ஆமே. இந்த தரித்திரம் இருக்காங்க, இந்த நோய் இருக்காங்க, இந்த பிரச்சனை இருக்காங்க, எதுவுமே இருக்காது. ஆமே. தேவ பலத்தினால் எல்லாரும் உண்டாங்க. அவர் பலத்தை வச்சுட்டு பயந்துட்டு இருக்காதாங்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சாதிக்க பிறந்தவன். ஆமே. உலகத்தில் இருக்கிற காட்டிலும் இப்ப எனக்குள்ள இருக்கிற பெரியவரை சொல்லி சின்னதா பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்படியே இருக்கு, அப்படியே டேரா போட்டுச்சு. சின்னதா இருக்கிறதால இன்னைக்கு நம்ம வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், சின்னதா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. உன் சிந்தையை பெருசா மாத்துகிறார் கர்த்தர். பெரிய பர்வதமே அப்படிங்கிறார், பெரிய பிரச்சனையே அப்படிங்கிறார். ஆமே. எதெல்லாம் பெருசா இருக்கா அதெல்லாம் ஆமே கோடி கோடி சைஸ்ல மாறும். உலகத்தின் ஆவியில மாம்சத்துல பாத்தீங்கன்னா பெருசு பெருசா தான் தெரியும். ஆமே. கோடி பெருசா இருக்காங்க. ஆனா இவன் ஆவியில போய் நினைச்சான், ஓடுறான், ஆவியில போய் அடிச்சான் அவன். ஆமே. ஒரு சின்ன குளங்கள் இது போதுங்க உனக்கு, நீ எவ்வளவு பெரிய ஆளா நினைக்கிறாங்க. தேவ ஆவியானவர் நினைக்கிறது இருக்கிறாங்க. ஆமே. ஆமே. இருக்கிற பலத்தோட இப்ப நான் போய் நிக்கிறேன். அவனுங்க அண்ணன் தம்பி எல்லாம் பேசுறாங்க, டேய் ஓடி போயிரு, ஆட்ட போய் மேய்டா, அத பாடுறா, அத வித்து சந்தையில போயிட்டு அத வித்தாதான் நம்ம குடும்பம் பிழைக்கும். இவன் மாம்சத்துல பார்க்கறான், இவன் ஆவியில பார்த்து அப்படியே காலி பண்றான் கோடிய. ஆமே. அந்த நாட்டுக்கே ராஜாவாகிறான் கர்த்தர். ஆக்கியாமா. ஆமே. இதுதான் கிறிஸ்தவம். பிரச்சனை பெருசா பார்க்கற கோடிய எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமே ஒண்ணு போட்டு சாஞ்சு போய் விட்டு போயிடும், ஒண்ணு போட்டு மிதிச்சுட்டு போயிடும். ஹல்லேலூயா. பிரச்சனை எல்லாம் இயேசு எனக்குள்ள இருக்காரு, அவர் தீர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு. முதல்ல அவரை தேடு. அப்ப இதெல்லாம் ஓடி இருக்கு. நீதியை தேடு. நீதினா வசனம். இத படிச்சு இரவு பகலும் தியானமா இருந்து பெரிய ஆளாகிக்கிறார். பாக்கியவனா மாறிக்க, அதிர்ஷ்டசாலியா மாறிக்க. ஆமே. உலகத்தை கலைக்கிறவனா மாறிக்க. ஆமே. உலகத்துல பெருசா பார்த்த இதெல்லாம் அப்படியே ஓட விட்டோம். அத சொல்ற ஹல்லேலூயா. சொல்ற பாருங்க. ஆமே. யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள். எதை அறியணுமா? இப்ப நம்மளுக்கு அறிவு தோன்ற முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுமா? வேத வசனத்தை தெரிஞ்சுக்க, சத்தியத்தை தெரிஞ்சுக்க. ஆமே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எது விடுதலையாக்கும்? இன்னைக்கு பேசுற வார்த்தை தான் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் விடுதலையாக்கி கொண்டு நீ போகும்போது விடுதலையோடு போவ. ஆமே. ஒரு நாள் ஜெபிக்க முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. ஆமே. நீ விடுதலையாக்கி போ. வசனம் வந்துருச்சு, கடவுளே எனக்குள்ள வந்துட்டாரு, இன்னைக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இனிமே நான் ஜெபிப்பேன், இனிமே இந்த போராட்டத்தை நான் மேற்கொள்வேன். ஆமே. இனிமே கர்த்தருக்காக காத்திருப்பேன், கழுகு மாதிரி மாறுவேன், சிங்கமா இருப்பேன். ஆமே. எதிர்த்து நிற்பேன், பேசுவேன், அதை தொடங்குவேன். ஆமே. அப்படி போ. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உலகத்தை ஆமே அறிஞ்சினா உலகம் ஒண்ணு அப்படியே ஆமே அவனுக்குள்ள சரண்டர் பண்ணி லாக்அப். ஹல்லேலூயா. லாக்அப்ல போட்டு மூணு மாதிரி விடுதலைங்கிறது ஆமே வெளியில வந்த கர்த்தர் உனக்கு உயிரை கொடுத்து ஆமே உன்னை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார், படைத்திருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஒரு வாழ்வான பாதைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. உங்களை விடுதலையாக்கும். ஆமே. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை விடுதலையாக்கும். ஆமே. இதுதான் ஐஸ்வர்யம், இதுதான் பணம், இதுதான் தங்கம், இதுதான் வைடூரியம், இதுதான் பொக்கிஷங்கிற கர்த்தர். சத்தியம் தான். ஆமே. உங்களை விடுதலையாக்கும்.
நீ தொடர்ந்து உள்ளார போயிட்டு ஆமே அது முயற்சி எடுத்தாதான் அதை எடுக்க முடியுங்கிறாங்க. அல்லேலூயா. ஆமே. ஒரு குழி தோண்டிட்டே இருந்தான். அந்த புதையல் அவன் தோண்டி தோண்டி விட்டுட்டான். அடுத்தவன் தான் என்னடா புதையல் சொன்னாங்க, தோண்டி தோண்டி விட்டுட்டான். இன்னொருத்தவன் தான் தோண்டி தோண்டி தோண்டான். ஆமே முக்காவாசி தோண்டிட்டான். இன்னொருத்தவன் தான் ஆமே தோண்டி தோண்டி தோண்டா தண்ணி வந்துச்சு. கடைசியா தோண்டுவன் தண்ணி வந்து அந்த பெட்டி அப்படியே தண்ணியில மிதந்துட்டு வருது. 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவன் அழகா போலீஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அப்படிதான் ஆமே அல்லேலூயா. சக்திக்கு அறிவி இதை அறிஞ்சிக்கிட்டேன், அதை தோண்டிட்டேன். ஆமே கிடைக்கிறத எடுத்துட்டு போட்டு கட்ட சொல்றேன். மத்த மாதிரி எதுக்கு ஒண்ணுமே இல்லாம போகிறேன். இவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கேன், இவ்வளவு நேரம் உபவாசம் போட்டிருக்கேன், இவ்வளவு நாள் ஆமே என்னுடைய வசனத்தை கேட்டிருக்கேன், எடுத்துட்டு போறதா உன் வேலை அப்படிங்கிறாங்க. கடைசியில போட்டு விடுறேன். ஆமே பிந்திரோ முந்திரோ பின்னாடி வைக்கிறவன் தூக்கிட்டு போயிடுவான். உனக்கு பின்னாடி வர விசுவாசம் தூக்கி போயிடுவான். ஆசீர்வாதத்தை அல்லேலூயா. ஆமே நீ முந்திக்க அப்படிங்கிற பந்திக்கு முந்திக்க அப்படிங்கிறல்ல. அப்ப எதிரிக்கு முன்பா ஒரு பந்தி ஆயிரம் பண்ண நீ முந்திக்க வசனத்துல முந்திக்க. இரவு வந்து வேதத்துல தியானமா இருந்து அதை வாசிக்கிறதுக்கு முந்திக்க. இந்த வசனத்தை படிச்சு 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 நீ பெரிய ஆளாய் கேட்கிற, பாக்கியோட மாறி கேட்கிற கதை. ஆமே அல்லேலூயா. பெரிய ஆளு கடவுள் படைச்ச கடவுள் சொல்லியிருக்காரு. நீ வந்து என்ன செய்யற விசுவாசம் கொடுக்கிற பத்திரிக்கை பார்த்துக்க, நான் சின்னவன் இல்ல. ஆண்டவர் சொல்ற சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை சாதிக்குமா அப்படிங்கிறாங்க. பெரிய ஆளு பலத்தை சாதிக்கிறாங்க, கணக்கிறவன் எதிர்த்து நிற்கிறவன் அப்படிங்கிறாங்க. ஆமே பலசாலி அப்படிங்கிறாங்க. இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படிங்கிறாங்க. ஆமே உன் கூட வர்றவன் ஆமே தேவ ஆவி, பலமுள்ள ஆவி. ஆமே பயப்படாம போ அப்படிங்கிறாங்க. ஆமே உன்னோட கூட இருக்கிறவன் நான் அல்லவா, நான் தான் உன்னை படைச்சேன், நான் தான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் உங்களை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் நடக்கிறது நான் தான், இனிமேல் சுமப்பதும் தப்புவிப்பதும் எல்லாம் நான் தாங்கிறேன். எல்லாம் இயேசு தான் அப்படிங்கிறேன். எல்லாம் வார்த்தை தான் அப்படிங்கிறேன். எல்லாமே அவன், எல்லாமே ஆவியினால் ஆகும். நம்ம பலத்தினால ஒரு குண்டூசி கூட நம்ப முடியாதுங்கிற இன்னைக்கு கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ இந்த உலகத்துல ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தரை வச்சு முயற்சி எடுக்கிறாரு. கர்த்தருடைய வசனத்தை வச்சு பேசி எடுக்கிறாரு. ஆமே அல்லேலூயா. அத சொல்றாரு. ஆமே ஆமே பிலிப்பியர் 2:13-14 271 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. அப்ப அவருடைய சித்தம் என்ன, அவருடைய தயவு என்ன? ஆமே தயவுள்ள இரக்கம். அல்லேலூயா. சித்தத்தின்படி ஆமே விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவர். ஆமே அப்ப இந்த வசனத்தை கேட்டீங்கல்ல, இப்ப உண்டாக்கிட்டு இருக்க நான் பெரிய காரியங்களை செய்கிறேன். அவர் தான் சொல்றாரு, இப்ப இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் என் நாவை கொண்டு என்னுடைய வார்த்தை